ஒரு மனுஷனுக்கு பல பேர்னால பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர், பொண்டாட்டின்னு. ஆனா என் லைஃப்ல டெய்லி யாருனால தெரியுமா வருது? வாங்களேன். The most tortured person in my life. ஏய், காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு எவ்வளவு நேரம் கிளம்புவ? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சா? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஏய், இப்போ தூங்கி எந்திரிச்சிருக்கியா? டேய் டவுசரே, பதறாதடா. அதெல்லாம் 10 நிமிஷத்துல பக்காவா ரெடி ஆயிட்டு வந்துருவேன். அடியே, இன்னும் 10 நிமிஷத்துல காலேஜ் கேட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்கடி. உங்க அப்பா சுப்பிரமணிய காலேஜ் வச்சிருக்கா, நீ போன உடனே உள்ள வர்றதுக்கு. டேய், எங்க அப்பாவை பத்தி எதனா பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன். ஃப்ரீஸ். இவதாங்க என் முறை பொண்ணு நிக்கிதா. இவ கிட்ட மாட்டிட்டு தான் படாத பாடுபட்டு இருக்கேன். ரிலாக்ஸ். எதுக்கு நான் உடைச்ச? போடி, போய் ரெடி ஆயிட்டு வா. அந்த பயம் இருக்கட்டும், ஜாக்கிரதை. நிக்கு, டைம் வர ஆயிடுச்சு. மருமகளே நிக்கு. எங்க போனா? அம்மாடி நிக்கு. நான் பக்திமயமா வந்திருக்க. ஒன்னும் இல்லடா, என் மருமக பேர்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அதான். ஆமா, எங்க என் மருமக? அம்மாடி நிக்குங்க, வாமா. ஏய் ஆடி, நான் வந்துட்டேன் உன் மருமக. மாமா, என் பேரு நிக்கிதா. நிக்கு நிக்குன்னு கூப்பிடாதீங்க. எத்தனை வாட்டி சொல்றது? காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடி உங்க மாமா உன்னை பார்த்து நிக்கு நிக்குன்னு கூப்பிடுறாரு? நீ நின்னுக்கிட்டு தானே இருக்க. நீ எவ்வளவு என்ன கலாய்க்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. சாரிமா, சின்ன வயசுல இருந்தே உன்னை செல்லமா அப்படி கூட்டு பழக்கமாயிருச்சு. இனிமே கூட மாட்டேன் நிக்கு. சரிங்க மாமா, எங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரிமா, போயிட்டு வா. மேடம்க்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னா தெரியுதா? டேய் டவுசரே, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள்ல தூங்கிட்டேன். ரொம்ப பண்ண அவ்வளவுதான் உனக்கு. ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? ஏய் ஆமாடா, என்ன பண்ணுவ? பா, நான் அவளுக்கு முறை பையன் தானே. மாமன் கூட சொல்லுங்க. டாட் ஹவுசர் கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க. டேய், உனக்கு இந்த அசலாம் வேற இருக்கா? நான் உன்னை எப்பவுமே வாடா போடா டேய் டவுசர் தான கூப்பிடுவேன். டவுசரே முன்ன ஏய், அர்ச்சே நிறுத்துங்க. எருமாடு மாதிரி வயசாகுது. காலேஜ் டைம் ஆச்சுல, கிளம்புங்க. வரே மாமா. போயிட்டு வாம்மா. அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்கா. டேய், நீனு காலேஜுக்கு போலையா? போறேன். அப்படியே அவங்க ஆத்தா மாதிரியே இருக்கான். இவனெல்லாம் செய். வண்டி நிப்பாட்டு, டேய் வண்டி நிப்பாட்டு. ஏய், என்னாச்சு? ரைட்ல போ. ஏய், நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போணும். டேய், எனக்கு ஒரு இடத்துக்கு போணும், நீ ரைட்ல போடா. உனக்கு ஒரு இடத்துக்கு போணும்னா நீ இறங்கி தனியா போ. ஓ சரி சரி. பை. ஒரு நிமிஷம். நீ வீட்டுக்கு போனா என் மாமா என் மருமக எங்கன்னு கேட்பாரு. அப்ப அவளை நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்துட்டேன்னு சொல்லு. உன்னையும் நடு ரோட்டுக்கு அனுப்பிடுவாரு. நடு ரோட்லயா? ஐயோ, அந்த இவ்வளோ பெரிய லூசாச்சு. செஞ்சாலும் செய்வான். இவ கூட சமாதானமா போயிடலாம். அந்த பயம் இருக்கட்டும். போ. எங்க போனோம்? ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போ. ஏய், அப்படி போனாலும் நம்ம வீட்டுக்கு தாண்டி போவோம். ஆமாடா, நம்ம வீட்டுக்கு தான் போணும். நீ வேற எங்கேயும் போகணும்னு சொன்னியே. அது உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப போ. வண்டி எடுங்க டிரைவர் தம்பி. டிரைவரா? டேய் மச்சான், இந்த வருஷம் கேரளா ட்ரிப் போயே ஆகணும். சொதப்பிராதீங்க. மாமா நான்தா மாமா. டேய் மச்சான், இருடா கூப்பிடுற. என்ன புதுசா மாமான்லாம் கூப்பிடுற? அதெல்லாம் அப்படிதான். இந்த காஃபி குடி. தேங்க்ஸ். ஏய், என்னடி உப்பலி கூட்டி இருக்க? உனக்கு அப்படியாவது உனக்கு சொர்ண வருதான்னு பார்க்கதா உப்பலி போட்டேன். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் கபோர்ட்ல கை வைக்காதன்னு. எதுக்குடா என் துணியெல்லாம் கழிச்சு போட்டு வந்திருக்க? என் டீ-ஷர்ட்டை காணோம், அதான் உன் கபோர்ட்ல இருக்கான்னு பார்த்தேன். ஏய், உன் டீ-ஷர்ட் எல்லாம் திருடி போடுற அளவுக்கு என்ன பார்த்தா கேவலமானவ மாதிரி தெரியுதா? மாதிரில இல்லடி, நீ கேவலமானவதா. இப்ப போட்டிருக்கே, அது கூட என் டீ-ஷர்ட் தான். அது திருடி தானே போட்டிருக்க. டீ-ஷர்ட் திருடி. இல்லையே, இது என் டீ-ஷர்ட். ஊர் உலகத்தில் 4-5 முறப்பணம் வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு முறப்பணம் வச்சுட்டு நான் தான் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கிறது உனக்கு டார்ச்சர் சொல்றியா? இல்லடி, அப்படிலாம் இல்ல. நான் டார்ச்சரா உனக்கு? நான் டார்ச்சரா? இல்லடி, இல்ல இல்ல நான் டார்ச்சரா உனக்கு? சொல்றா, நான் டார்ச்சரா? ஆமா. ஆமாவா? ஓ இல்லடி, மெண்டல். மெண்டலா? அப்ப டார்ச்சர் சொல்ற, இப்ப மெண்டல் சொல்ற. என்னடா என்ன? என் மேல உனக்கு பயம் விட்டு போச்சா? இரு மாமா கிட்ட இப்பவே சொல்லி நைட் உன்னை பட்னி போட வைக்கிறேன். ஏய் இருடி. ஷோ, அந்தால இவளோட பெரிய மெண்டல் ஆச்சே.
நைட்டு பட்டி வேற போட்டுருவான். என்ன வெயில். ஏண்டா டேய், உங்க அப்பா வீட்ல வெட்டியா தானே இருக்காரு. ஏன் அந்த ஆளு மளிகை கடைக்கு போக மாட்டாரா? காலேஜ் முடிச்சிட்டு வந்து நம்ம தான் போணுமா? ஏய், அந்த ஆளு உன் மேல எப்படி மருமகளே பாசமா இருக்காரு. நீ இப்படி அந்த ஆளு மரியாதையே இல்லாம அந்த ஆளுன்னு சொல்றியே. இது அந்த ஆளுக்கு தெரிஞ்சா நெஞ்சு வடிச்சு செத்துருவாண்டி அந்த ஆளு. டேய், நீ அந்த ஆளு சொல்ற, நானும் அந்த ஆளு என்னடா சொல்லுவேன்? ஏறு. இறங்குடி. ஏண்டி என்ன ஒட்டகத்து மேல ஏறியா? உய்யாரமா ஏறிட்டு இருக்கா? ஆளும் வளரல, அறிவு வளரல. வண்டியில எப்படி ஏறணும்னு தெரியாது. குட்டச்சி. என்ன குட்டச்சின்னு சொன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். அவ்வளவுதான். அப்போ ஷார்ட் கேர்ள்னு சொல்லட்டா? ஏ மெண்டல், ஷார்ட் கேர்ளும் குட்டச்சி ரெண்டு ஒண்ணுதான்டா. என்ன குட்டச்சிலாம் கூப்பிடாத. நான் குட்டச்சிலாம் கிடையாது. இருடி, இப்போ வாயிலே உன்னை குட்டச்சின்னு ஒத்துக்க வைக்கிறேன். காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவானுங்க, ஷார்ட்டாக இருக்க கேர்ள்ஸ்லாம் க்யூட்டாக இருப்பாங்கன்னு. என் ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கான்ல, சுரேஷ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், ஒத்த பொண்ணு ஷார்ட்டா க்யூட்டா இருக்காடான்னு. அவங்கிட்ட போய் சொல்லிடுறேன், அவ ஷார்ட் இல்லையாண்டா, இனிமே அவளை க்யூட்னு சொல்லாதன்னு. இல்ல டால் பாயும் ஷார்ட் கேர்ளும் பெஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்வாங்கல்ல. நான் ஷார்ட் கேர்ள் தான். பாரு, எனக்கு பைக் எட்டவே இல்ல. நான் குட்டச்சி தான். ஷார்ட் கேர்ள். குட்டச்சின்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். சரிடி குட்டச்சி, வண்டியில ஏறு. இப்போதானடி சொன்னேன் இப்படி ஏறாதன்னு. பழக்க தோஷம், நீ போடா. சரிடி குட்டச்சி. பசிக்குது. நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீ சாப்பிடுற எனக்கு சேர்த்து. அம்மாடி, இந்தாம்மா உனக்கு பிடிச்ச முட்டை தோசை சாப்பிடு. ஓகே மாமா. பா எனக்கு. ஏய், முதல்ல அவ சாப்பிட்டோம், உக்காரு, சுட்டு எடுத்துன்னு வரேன். மாமா, முட்டை தோசை சூப்பரா அம்மா சுடுற மாதிரியே இருக்கு. அம்மாலாம் சுடும்போது நான் 10 தோசை கிட்ட சாப்பிடுவேன் தெரியுமா? அதனால தான்டி நீ 10-15 தோசை சாப்பிட்டு டார்ச்சர் பண்ணனால தான் உங்க அம்மா சீக்கிரமா மேல போய் சேர்ந்துட்டாங்க. டேய், கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? ஆள் வளர்ந்துக்கிறக்காண்டி அறிவே வளரலடா உனக்கு. இல்லப்பா, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஏண்டா, எதுல விளையாட்டுக்கு பேசணும் விவசாயம் இல்ல உனக்கு? அம்மா இல்லாத போன நாம தான்டா பாத்துக்கணும். நீ எப்படி பேசின எப்படிடா? உன்னெல்லாம் எப்படியோ எக்கட கெட்டு போ. சை. நிக்கிதா, என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு நீங்க வந்த? தயவு செய்து என்கிட்ட பேசாத. நீ கஷ்டப்பட்டனெல்லாம் போதும். ஏய் இல்லடி, நான் வேணும்லாம் சொல்லல, விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன். விளையாட்டுக்கு பேசுனியா? உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு எங்க அம்மானா எவ்வளவு பிடிக்கும்னு. எங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் உங்க அம்மா என்ன பண்றாங்க எல்லாரும் என்ன கேட்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கூட இருந்து எல்லாம் பார்த்தேன்ல. இதை வேற யார் சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் நீ எங்கள் அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்கிட்ட. நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மையாவே எனக்கு யாருமே இல்லைல்ல, அது உண்மைதான் இல்ல? ஏய் லூசு மாதிரி பேசாத. உனக்கு நான், எங்க அப்பா எல்லாருமே இருக்கோம். நான் பண்ண தப்பு தாண்டி. சாரி நிக்கிதா. சரி விடு. உனக்கு கோவம் போகணும்னா நீ வேணா அடிச்சுக்கோ. அதான் விடுன்னு சொல்லிட்டேன்ல. அடின்றல்ல. என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னா அடிச்சிட்ட? நீ தானே சொன்ன. ஏன் வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலையே. வலிக்கலையா? அப்ப இன்னொரு அடி. வலிக்குதுடி. ஓகே, ஓரளவு கோவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது வந்து என்ன இழுத்துட்டு இருக்க சொல்லு. இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஸோட முறை பொண்ணுங்களாம் அவனுங்கள மாமான்னு கூப்பிடுதாமா. அதுக்கு இல்ல, நீ என்னை எப்பவுமே மாமான்னு கூப்பிட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மட்டும் மாமான்னு கூப்பிட்டினா காலேஜில் அப்படியே கெத்தா இருக்கும். ஓ, இந்த மூஞ்சிக்கு இந்த ஆசை வேற இருக்குதா? அதெல்லாம் கூப்பிட முடியாது பா. சரி, கீழே போறேன். டேய் மாமா, இப்ப நீ என்ன மாமான்னு கூப்பிட்டல? ஓ, நீ முழிச்சுக்கிட்டுலாம் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா?
இல்லையே எனக்கு கேட்டுச்சு நீ மாமான்னு தான் கூப்பிட்ட. இல்லடா மாமா. மாமா. ஏன் கோல்கேட் விளம்பரத்துல வர மாதிரி பல்ல பல்ல காட்டுற? அம்மாடி ம், என்னம்மா 2 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டீங்க போல. ஊர்ல இருந்து உங்க அப்பன் கால் பண்ணாமா? எதுக்கு மாமா? இல்ல இன்னும் 6 மாசத்துல காலேஜ் முடிய போது ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை முடிச்சுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாமா. யார் 2 பேருக்குப்பா கல்யாணம்? டேய் உங்க 2 பேருக்கு தான்டா. என்னது எனக்கும் இவனுக்கும் கல்யாணமா?